வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு நீண்டகால அறிக்கையின்படி 11/12 மேலும் சிறப்பு தகவல் என்றால் 1/2/11/12 என்று இரண்டால் முடியக்கூடிய நாட்களிலே முன்னும் பின்னும் மழை இருக்கும் என்றும் கொட்டி தீர்க்கிறது. இன்றைக்கு மழை நேற்றே தொடங்கியது. மழை பல்வேறு மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மாவட்டங்களில் நேற்றைக்கு தொடங்கிய மழை திருப்பத்தூர், வேலூர் மாவட்டம் மற்றும் ஆந்திர பகுதிக்கும் சென்று அதிகாலையில் திருவள்ளூர் மற்றும் வட சென்னை பகுதிகளில் மழை பொழிவை கொடுத்தது. 6 சென்டிமீட்டர் வரைக்கும் கத்திப்பாக்கத்தில் கொடுத்ததை நினைவிருக்கலாம். இன்றைய மழைப்பொழிவு நீலகிரி, கோயமுத்தூர் வடக்கு, ஈரோடு மாவட்டத்தின் ஆந்தியூர், எண்ணமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயக்கம்பாளையம், மேலும் மேட்டூர், கொளத்தூர் போன்ற பகுதிகள், தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடங்கிய மழை திருவண்ணாமலை மாவட்டத்தில் பரவலாகியது. பிறகு படிப்படியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தின் பகுதிகள், கடலூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மாவட்டத்தின் பகுதிகள், நாமக்கல் மாவட்டத்தின் பகுதிகள், பிறகு டெல்டா மாவட்டங்களில் காவிரி கரையோரம், கும்பகோணம், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நுழைந்த மழை மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு முன்னேறி திருவாரூர், கூத்தாநல்லூர், மன்னார்குடி, வடுவூர் மற்றும் ஒரத்தநாடு பகுதிக்கும் முன்னேறி தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும், கரூர் மாவட்ட பகுதிக்கும், அதனை ஒட்டியுள்ள திண்டுக்கல் மாவட்ட பகுதிக்கும், திருச்சி மாவட்டத்தின் மாநகரம் உள்ளிட்ட தெற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் மன்னார்குடிக்கு வந்து இந்த மழைப்பொழிவு திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம், தலைஞாயிறு மற்றும் திருக்குவளை போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. இன்றைய மழைப்பொழிவு தெற்கு காற்றின் நுழைவு காரணமாக, அதாவது கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரம் மற்றும் கோடியக்கரை முனை வழியாக வங்கக்கடலின் வடக்கு வடகிழக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி நோக்கி பயணித்து கொண்டிருந்த காற்று தாழ்வு நிலை செயலிழந்த காரணத்தினாலே வெப்பம் அதிகரிக்கும் பொழுது உள்ளே நுழையும் என்றும் நுழைந்தது. மழைப்பொழிவையும் ஏற்படுத்தியது. வடமேற்கிலிருந்து வந்த வெப்பக்காற்றோட வேகம் கூடுதலாக இருந்த காரணத்தினாலே தென்கிழக்கு நோக்கி இடிமழை மேகம் முன்னேறி டெல்டா மாவட்டங்களுக்கும் நுழைந்து கோடியக்கரை முனை வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை தெற்கு காற்றோட வேகம் குறையாத பட்சத்தில் போராடி நீடித்து நின்ற மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி வரைக்கும் கொடுக்கும். தெற்கு காற்றோட வேகம் குறையும் பட்சத்தில் கோடியக்கரை முனை, முத்துப்பேட்டை, தொண்டியக்காடு, இடும்பாவனம், தில்லைவிளாகம் பகுதி வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறைந்தபட்சம் தூறல் சாரல் நனைக்கும் மழைப்பொழிவாவது குறைந்தபட்சம் சென்று கடலோரம் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவு 11ஆம் தேதி தொடங்கும் என்ற நிலையில் 10ஆம் தேதியே தொடங்கி இன்றைக்கு 11ஆம் தேதி 2வது நாளாக அந்த மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது. நாளைய மழைப்பொழிவு இன்றைக்கு இரவே இன்னும் பல இடங்களில் பொழிய இருக்கிறது. திண்டுக்கல், கரூர், திருப்பூர், கோயமுத்தூர், நீலகிரி மாவட்டங்களுக்கும், பெய்யாத இடங்களுக்கும், அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பகுதிகளுக்கும், பிறகு திண்டுக்கல் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளை தென் மாவட்டங்களுக்கும், மத்திய மாவட்டங்களுக்கும், ஆந்திர, கேரள, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தொடக்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு, இன்றைய விட கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. இப்படி 16ஆம் தேதி வரைக்கும் தினசரி மழை தான். இந்த மழையெல்லாம் கடந்த ஆண்டு இல்லை. அக்னி போல் வெயில் வாட்டியது கடந்த ஆண்டு. அக்னி போல் அல்ல, அக்னியையும் தாண்டி அனல் வாட்டியது. இந்த ஆண்டு அனல் அதிகம் போல் தெரிந்தாலும் 102, 103க்கு மேல் பெரிதாக செல்லவில்லை. ஆனால் மழைப்பொழிவு அதை விட கூடுதல் பொழிந்திருக்கிறது. 175% வரைக்கும் இன்னும் மழைப்பொழிவு இருக்கிறது. இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பொழிவு தொடர்ந்தாலும் 17, 18, 19, 20 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பெய்யவில்லையே, முக்கோணத்தில் பெய்யவில்லையே, உடுமலைப்பேட்டை இல்லை என்ற ஏக்கம் வேண்டாம். உங்களுக்கும் நாளைய மறுநாள்லாம் இருக்கிறது. உங்களுக்குத்தான் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே.
தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய சில நாட்களுக்கு முன்பெல்லாம் நிறைய மழைப்பொழிவை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. ஆகவே இந்த மாதம் 21, 22, 23 மேலும் ஒரு காற்று சுழற்சி வந்து தென் மாவட்ட, டெல்டா மாவட்ட, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து பிறகு மாத இறுதியில் ஒரு சுழற்சி மழைப்பொழிவை கொடுத்தாலும் 11, 12, 21, 22 இந்த நாட்களெல்லாம் இதற்கு முன்னும் பின்னும் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. அதே போல் மே மாத 2, 3 தேதிகளிலையும் கனமழை பொழிவை கொடுக்கக்கூடிய வலுவான நிகழ்வு தெரிகிறது. இப்படி 2வது வாரம், 3வது வாரம் என்று மேலும் நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது. நிகழ்வு சாதகம் இல்லாத பொழுது வெயில் அதிகமாக இருக்கும். தற்பொழுது பெய்யும் மழையெல்லாம் வெப்பச்சலன இடிமழை பொழிவு. தரைப்பகுதியில் உயரக்கூடிய வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழும் பொழுது அந்த வெப்பத்தால் மேலெழுந்த காற்று ஏற்படுத்திய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வங்கக்கடலோரத்திலிருந்து கடற்காற்றும் அரபிக்கடலோரத்திலிருந்து கடற்காற்றும் உள்ளே நுழையும் பொழுது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து கிழக்கு காற்று வந்து குளிர்விக்கும் அமைப்பு தான் இந்த இடிமழை பொழிவு. இது கர்நாடக பகுதியிலிருந்து கூடுதல் வெப்ப நீராவியை கொண்டு வந்து குவிக்கிறது. இன்றைய மழைப்பொழிவு நாடெங்குமே பொழிகிறது. தலைநகர் டெல்லியில் கூட மழை பொழுது இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில். இதே போல் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 25 பேர் இடிமின்னலால் ஒரே நேரத்தில் பலியாகி இருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தில் 25 பேர் பலியாகக்கூடிய நிலை ஏற்படும் என்று ஏற்கனவே நீண்டகால வானிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். தென்மேற்கு பருவமழைக்கு முந்தைய மழையில், கோடை மழையில் பீகாரில் நூற்றுக்கணக்கான பேர் இடிமின்னலால் பலியாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். காரணம், கார்பன் குவிதல் இமயமலை அடிவாரத்தில் இருக்கிறது. மின் தூண்டல் அதிகமாக பீகார், ஜார்க்கண்டு மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் இருக்கிறது. இதன் காரணமாக பீகாரில் ஒரே நாளில் நேற்றைக்கு 25 பேர் இடிமின்னலால் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த இடிமின்னல் வாய்ப்பு தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் 20ஆம் தேதி 15ஆம் தேதி தான் அங்கே தொடங்கும். 12 தேதிக்கு மேலே தான், 15 தேதி வாக்கில் தான் தொடங்கும். ஜூன் 2வது வாரம் வரைக்கும் கூட இந்த இடிமின்னல் மழைப்பொழிவு பீகாரில் தொடரும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மே 31ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும். அது வரைக்கும் இந்த இடிமின்னல் மழைப்பொழிவு தொடர்ந்தாலும் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்கள் தான். தென்மேற்கு பருவமழை காலத்திலும் தமிழ்நாட்டில் பொழிவது இடிமின்னல் மழைப்பொழிவாகத்தான் இருக்கும். இந்த ஆண்டு இடிமின்னல் கூடுதலாக இருக்கும். மழைப்பொழிவும் சராசரிக்கு கூடுதல் என்று சொல்லியிருக்கிறோம். கோடை மழை கண்டிப்பாக சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி. கோடை வெப்பம் சராசரி என்பதை நீங்கள் உணர வேண்டும். அறிவிக்கக்கூடிய வானிலை முன்னறிவிப்பை உண்மைத்தன்மையை சற்றே சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொண்டால் கொஞ்சம் மனதில் உண்மைத்தன்மையை அதாவது சரியாக நடக்கிறது என்கின்ற ஒரு நிலையை அறிக்கையோடு ஒப்பிட்டு பார்த்தல் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இப்படி இடிமின்னல் மழைப்பொழிவு மாலை இரவு நேரங்களிலே பொழியும். பெய்யாத மாவட்டங்களுக்கும் பொழியும். இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா டெல்டாவிலிருந்து திருப்பதி வரைக்கும் பொழியுது. திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், கரூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி, மயிலாடுதுறை, கடலூர் உட்பட மற்றும் காரைக்கால் உட்பட மழைக்கு சாதகம் இருக்கிறது. மேலும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. திண்டுக்கல், கரூர் மாவட்டத்திற்கும் திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு ஏற்கனவே பெய்துவிட்டது வடக்கே, தெற்கேயும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.